Praise the Lord, hallelujah, glory to God. So இந்த நாட்களில் வாலிபர்களாக உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். பாருங்க, ஆண்டவர் நம்மிடத்துல சில காரியங்களை எதிர்பார்க்கிறார், சில காரியங்களை வேண்டான்னு ஆண்டவர் விரும்புவார். நீங்க எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, சில வாரங்களாகவே அப்படிதான் ஆண்டவர் நம்ம இடத்துல பேசிக்கிட்டு இருக்கார். இந்த நாட்களில் பாருங்க, ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் திட்டமா இந்த நாட்களில் பேச விரும்புகிறார். நம்ம யார்கிட்டயாவது பழகுறோம், நம்ம யார்கிட்டயாவது பேசுறோம்னா தூரமா இருக்கும்போது நம்முடைய குறை அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை மற்றவங்களை நம்ம சுற்றி இருக்கிறவங்களாகட்டும், அவங்களோட நெருங்கி பழகும்போது நம்மக்கிட்ட இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள் அவங்க கண்ணுக்கு தெரியும். அப்போ சொல்லுவாங்க, நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சில சஜஷன் கொடுப்பாங்க. நம்மளும் அதை ட்ரை பண்ணுவோம். இல்லை நம்ம மற்றவங்க வேறு யாருன்னா சொந்தக்காரங்க நீ ஏன் இப்படி பேசுகிற, நீ இப்படியே இருக்க அப்படின்னும் போது நம்ம ஏன் நம்மளை இப்படி சொல்கிறாங்க, சரி ஒரு வேளை இப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். இப்போ யார்கிட்டலாம் நம்ம நெருங்குறோமோ, எங்கெல்லாம் நம்ம ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோமோ அங்கே அந்த குறைகள் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட நீங்கள் நெருங்கி வரும்பொழுது சில பாவ காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். சில விஷயங்கள் நமக்கு வேண்டான்னு ஆண்டவரும் விரும்புவார். ஆமென், அல்லேலூயா. இது ரொம்ப நல்ல விஷயம். இன்னைக்கும் காட் ஒரு சில காரியத்தை வேண்டாம் என்று அவர் விரும்புகிறார். பிரசங்கில 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் இவ்விதமாய் வாசிக்கிறேன். ராஜாவின் கட்டளை கை கொண்டு நட என்று நான் உனக்கு எச்சரிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்தாரோ அதன்படி செய்ய நம்ம கவனமா இருக்க வேண்டும். இன்னைக்கு எச்சரிக்கையாவே சொல்லுகிறார். சில விஷயம் ஆண்டவருக்கு பிடிக்கல, இன்றைக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். சோ இவ்வளவு நாள் நம்ம கிட்ட நிறைய காரியங்களை பேசியிருக்கிறாரு, இன்னைக்கு ஒரு காரியத்தை பேசுகிறார். என்னன்னா, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொல்லுகிறேனோ அதை நீங்க செய்யணும் என்று கட்டளையிடுகிறார். என்ன சொல்றார்? 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ அவன் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே, பொல்லாத காரியத்தில் பிடிவாதமாய் நில்லாதே. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு என்னன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து முதல்ல வெளியில ஓட ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் ஏதாவது இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டா, ஐயோ ஆண்டவர்னா இதெல்லாம் பண்ணாதன்றாரு, நான் இதெல்லாம் நிற்க முடியாது, என்னால் பரிசுத்தமாக வாழ முடியாது, நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு ஓடிடுறோம். இல்லை, நீங்கள் துரிதப்படாதீங்க, நீங்கள் வெளி போகாதீங்க. ஆண்டவர் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறாரு. இன்னைக்கு ஒரு காரியம் என்ன தெளிவாக சொல்லுகிறாருன்னா, 2வது வார்த்தை பிடிவாதமாய் நில்லாதே. ஆண்டவர் உனக்கு வேண்டான்றத ஒரு வார்த்தை சொன்னால் அதை அப்படியே லிசன் பண்ணி கேளுங்க. ஏன் பிடிவாதமாக இருக்கிறீங்க? நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன், ரொம்ப பிடிவாதமான பிள்ளைகளாக இருப்பாங்க. இல்லை இது உனக்கு தேவையில்லைன்னா, இல்லை நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது. இப்போ இதெல்லாம் யூஸ்வலாகவே வீட்டில் நடக்கிற சம்பவம். அம்மா அப்பா சொல்லுவாங்க, இதை பண்ணாதடா அப்படின்னா நீ என்ன சொல்கிறது, நீ சொன்னால் நான் செய்யணுமா அப்படின்ட்டு பிடிவாதமாக செய்கிறது. இதை எடுத்துன்னு போய் அங்கே கொடுடான்னா நீ சொன்னால் நான் செய்யணுமா, நான் செய்ய மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணுறது. ஏன்னா இது கீழ்ப்படியாத பிள்ளைகளுடைய காரியம். இது எப்போ ஆரம்பிக்க தெரியுமா? இது ஜென்ம சுபாவம் என்று 1 கொரிந்தியர்ல இவ்விதமாய் வசனம் சொல்லுது. ஜென்ம சுபாவம் எப்படிப்பட்டதுன்னா, அது என்ன சொன்னாலும் கேட்காது. அது பிறப்பிலிருந்தே பிடிவாதமான ஒரு காரியத்தில் ஏதாவது அடம் பண்ணா, குழந்தையில சாக்லேட்டுக்கு அடம் பண்ணது, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பேட்டு பால் வேணும்னு அடம் பண்ணது, இல்லை இந்த ட்ரெஸ் வேணும் அந்த ட்ரெஸ் வேணும்னு அடம் பண்ணது. இப்போ அடம் பண்ற விஷயம்லாம் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற ஒரு அடம். அல்லேலூயா. ஸோ வாலிபர்களாக ஆனும்பொழுது வளர 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 தாழ்மை இருக்கணும், வளர வளர கீழ்ப்படிதல் இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற வாலிபர்களுக்கு மத்தியில் வளர 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 என்ன ஆயிப்போச்சுன்னா, பிடிவாதம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன நான் கேட்கணும், என்ன கேட்கணும் பாருங்க. இருக்கிறதுலயே மோசமானது, இருக்கிறதுலயே வாதத்திலேயே மோசமான வாதம் பிடிவாதம். அல்லேலூயா. இது ஒரு பழமொழியாவே சொல்லுவாங்க. அவ்வளோ பிடிவாதம். எந்தெந்த இடத்துல பிடிவாதமா நீங்க இருக்கீங்கன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் ஒரு திட்டமா எச்சரித்து சொல்லுகிறார். என்னன்னா, மற்றவங்க சொல்றதை நீ செய்யல, உன் பேரண்ட்ஸ் சொல்றதை நீ கேட்க மாட்டேன்ற, இல்லை உங்க ஆசிரியர் சொல்றது, உங்க டீச்சர்ஸ் சொல்றதோ, இல்லை மற்றவர்கள் சொல்ற காரியத்தை கேட்க மாட்டீங்க. பிடிவாதமா நான் என்ன கேட்கணும், எனக்கு இப்படிதான், என்னால் இப்படிதான் இருக்க முடியும், நான் இப்படிதான் வாழ்வேன், என்னால் எனக்கு இதான் செய்ய முடியும், என் ட்ரெஸ் இப்படிதான் நான் போடுவேன் அப்படின்னு சில காரியங்களை நம்ம பிடிவாதமா இருக்கிறோம். மற்றவர்களுக்கு சொல்றதை நீங்க கேட்குறீங்களோ இல்லையோ, கர்த்தர் சொல்றதை கேளுங்க. பிடிவாதமா இருக்காதீங்க. ஒரு சின்ன விஷயத்துல விட்டு கொடுக்க போங்க. சின்ன சின்ன விஷயத்திலேயே பிடிவாதமா இருந்தீங்கன்னா வருங்காலத்துல பெரிய காரியங்கள் எல்லாம் இருக்கே, அந்த காரியத்துல நான் ஏன் இறங்கி போனோம், அவங்க இறங்கி வரட்டும், நான் ஏன் இதை செய்யணும், இவங்க செய்யட்டும் அப்படின்னு இருக்காதீங்க. கொஞ்சம் விஷயத்துல நீங்க கொஞ்சம் இறங்கி வாங்க, அது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. சோ வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு பிடிவாதமா இருந்து பலவிதமான காரியங்களை இழந்து போறீங்க. அன்பான ஒரு உறவை இழக்கிறீங்க, அன்பான ஒரு காரியத்தை இழக்கிறீங்க. சோ உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை இழந்துட்டு போறீங்க. நீங்க உங்க பிடிவாதத்தை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. சோ கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பாருங்க, சிம்சோனை குறித்து நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவன் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பிள்ளை, தேவனால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளை. ஆனா அவனுடைய பிடிவாதம் எங்க இருந்துச்சுன்னா, பெலிஸ்தர் பெண்ணு, அதாவது ஆண்டவர் விருப்பப்படாத ஒரு இடத்துல இருந்து அந்த பெண்ணை தான் நான் திருமணம் பண்ணுவேன் ரொம்ப தீவிரமா அந்த இடத்துல இருக்கிறான். நான் பண்ணா அப்படிதான் பண்ணுவேன். தாய் தகப்பன்கிட்ட போய் சொல்றான், நான் அந்த கட்டினா அந்த
அவனை தான் கட்டுவேன்னு பிடிவாதமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அது நிமித்தமாக அவனுடைய எல்லா காரியமும் இழந்து போகிறான். அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்க, வேணாம் அந்த இடம் வேண்டான்னு எவ்வளோ சொன்னாலும் அவன் கேட்கல. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து அவன் எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் மரண தருவாயில் வந்து நிற்கிறான். பாருங்க அருமையான பிள்ளைகளே, வாலிபர்களே, பேரண்ட்ஸுங்க, ஸோ இல்லைன்னா உனக்கு முன்னே இருக்கிற விசுவாசிங்க, ஸோ உனக்கு முன்னே இருக்கிறவங்க அனுபவசாலிங்க, உனக்கு முன்னே இருக்கிற ஊழியக்காரங்க எதையாவது ஒன்று உன்னை கூப்பிட்டு இது வேண்டான்னு ஒரு வார்த்தை சொன்னால் நீங்கள் அதை செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. இல்லை பிடிவாதமாக நிற்காதீங்க. இவங்க என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது, இது என் வந்து குழந்தையிலேருந்து என்னுடைய சுபாவம், நான் ஏன் மாற்றிக்கணும், பெரியவங்க நீங்கள் மாற்றிக்கங்களேன் அப்படின்னு விவாதம் பண்ணாதீங்க. சில காரியங்களை அனலைஸ் பண்ணுங்க, சில காரியங்களை யோசிங்க. பிடிவாதமாக நிற்காதீங்க. ஹல்லேலூயா. அது கர்த்தர் விரும்பவே மாட்டார். அதுதான் அந்த வசனத்தில் அழகாக திட்டமாய் சொல்லுகிறார். என்னன்னா பிடிவாதமாய் நில்லாதே. ரொம்ப ஸ்ட்ராங்கா நீ நிற்கிறதுனால உனக்கு லாஸ் தான். நீ எந்த இடத்துல பிடிவாதமாக இருக்கிறியோ அதை நிச்சயமா எல்லா இழப்பையும் சந்திப்ப. நீ இன்னைக்கு சின்ன விஷயத்துல நீ கொஞ்சம் விட்டு கொடுக்கலனா, கொஞ்சம் தாழ்மைப்படலைனா, பெரிய பெரிய காரியம் வரும்போது முன்னால இறங்கி வர முடியாது. சின்ன காரியத்துல உன்னால இறங்கி வர முடியலனா பெரிய காரியத்துல உன்னால இறங்கி வர முடியாது. அன்பு பிள்ளையே, வாலிபர்களே, தயவா இந்த வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், எச்சரித்து சொல்லுகிறார், ஆண்டவர் உனக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதை கேட்டு அதன்படி செய்கிற பிள்ளைகளா இருங்க. அதுதான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்லது. பிசாசானவன் ஏமாற்றுகிறவனா இருக்கிறான். கெர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் சுற்றி திரிகிறான். ஏதாவது ஒரு உங்ககிட்ட இருக்கிற மைனஸை பெருசாக்கி அதை பெரிய காரியமா உங்ககிட்ட காமிச்சு அதுல இருந்து உன்னை இறக்காம அவன் வச்சிருக்கிறான். பாருங்க, அதை விட்டு இறங்கி வாங்க. இயேசு தாழ்மையா வந்தார். எங்கேயுமே இயேசு பிடிவாதமா இல்லவே இல்லை. நாம ஏன் பிடிவாதமா இருக்கணும்? விட்டு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விட்டு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆசீர்வாதத்தின் அன்பினை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து வழி நடத்துவார். இப்பொழுதும் உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, வாலிபர்களுக்கு மத்தியில் இருக்கிற எல்லா பிடிவாதங்களையும் ஆண்டவரே, தேவையற்ற காரியங்களை பிடிவாதமாய் நிற்காதபடிக்கு எல்லா பிடிவாத எண்ணங்களை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். அப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, தாழ்மை உள்ள பிள்ளைகளா இறங்கி வர ஆண்டவரே கிருபை தருவீராக. தேவையற்ற காரியங்களை விலக்கி காத்தவர்களும் கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.